உயிரிழந்த மாலுமிகளின் உடல்களை தருமாறு ஈரான் கோரிக்கை. யுத்த சூழ்நிலையால் உடன் வழங்க முடியாது. அமெரிக்காவின் அச்சுறுத்தலுக்கு அரசாங்கம் பணியக்கூடாது. விமல் வீரவன்ச எச்சரிக்கை. சர்வதேச கடற்பரப்புக்கு செல்ல வேண்டாம். இலங்கை மீனவர்களுக்கு அறிவுறுத்தல். இந்தியாவில் கரையொதுங்கிய காணாமல் போன யாழ் மீனவர்கள் காவல் படையினரால் கைது. மத்திய கிழக்கு மோதல் இலங்கையின் கைத்தொழில் துறைக்கு பாரிய அச்சுறுத்தல் அல்ல. சதுரங்க அபிசிங்க தெரிவிப்பு. மத்திய கிழக்கு பதற்றம். ஈரானிய வெளிவிவகார அமைச்சருடன் விஜித ஹேரத் அவசர தொலைபேசி உரையாடல். இலங்கை கடல் எல்லைக்குள் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நுழைந்ததா? அரசாங்கத்திடம் மக்கள் போராட்ட முன்னணி கேள்வி. அரசாங்கம் ஈரானிய கப்பலுக்கு உதவி வழங்காவிட்டாலும் காட்டிக் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். காதர் மஸ்தான் தெரிவிப்பு. ஈரானிய கப்பல் தாக்கப்பட்ட விடயம். அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு அரசாங்கம் எடுக்கப் போகும் நடவடிக்கை என்ன? வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளரை அவதூறாக பேசிய இளைஞனுக்கு விளக்கமறியல். நோன்பு பெருநாளுக்கு விசேட பொது விடுமுறை. ஜனாதிபதியிடம் இம்ரான் எம்பி கோரிக்கை. ஈரான் கப்பல் மீதான தாக்குதல் குற்றச்சாட்டுகளை முற்றாக மறுக்கும் இந்தியா. மூன்றாவது சந்தேக நபராக பெயரிடப்பட்ட சுரேசாலி. இலங்கை ஒரு சுண்டி என விளைப்பது நாட்டுக்கு செய்யும் பாரிய அவமதிப்பு. லக்ஷ்மன் ஜாப்பா அபிவர்த்தன குற்றச்சாட்டு. பதற்றங்களுக்கு மத்தியில் அமைச்சர் விஜித ஹேரத் அவசரமாக டெல்லி பயணம். அர்ச்சனாவிற்கு எதிராக மனு கையளிப்பு. இரணிமட கமக்காரர் அமைப்புகளின் சம்மேளனம் அதிரடி. கடற்பரப்பில் பதற்றமான சூழ்நிலை நிலவுகின்றமையினால் எல்லை தாண்டிய கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போது இவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இந்து சமுத்திரத்தில் பெரும் பதற்றமான நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த பதற்றமான நிலைமையின் காரணமாக பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றது. அவ்வாறு சம்பவங்கள் இடம்பெறுகின்ற பொழுது உண்மையிலேயே எம்முடைய கடற்றொழிலாளர்கள் பாதிக்கப்படுவர். அவ்வாறான பாதிப்பு ஏற்படுவது பொருத்தமற்ற விடயமாகும். நாங்களாக இருப்போமாக இருந்தால் அல்லது எங்களுடைய மீனவர்களாக இருப்பார்களானால் அது உண்மையிலேயே பாதகமான விளைவுகளை தோற்றுவிக்கும் விடயமாகும். ஆகவே இந்த பிரச்சினை சற்று தனியும் வரை எம்முடைய கடல் எல்லைகளுக்கு அப்பால் சென்று மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என கடற்றொழிலாளர்களிடம் கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்போது நிலவி வரும் மோதல் சூழலானது இலங்கையின் கைத்தொழில் துறைக்கு பாரிய அளவிலான அச்சுறுத்தலை ஏற்படுத்தாது என தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபிசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் சுமார் 6% மத்திய கிழக்கு நாடுகளுக்கானது என்பதால் இந்த மோதல்களின் ஆரம்ப சில மாதங்களில் ஏற்றுமதியில் சிறிய அளவு வீழ்ச்சி ஏற்பட வாய்ப்புள்ள போதிலும் அது பாரிய பொருளாதார சரிவை ஏற்படுத்தாது என அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இலங்கையிலிருந்து அதிக அளவில் தேயிலையை ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் தேயிலை தொடர்பான தொழில்துறையில் சில சவால்கள் எழக்கூடும் என்றாலும் இது சர்வதேச ரீதியில் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை என்பதால் இந்த மோதல்கள் விரைவில் முடிவுக்கு வரும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகளாவிய பொருளாதாரம் அஸ்திரமடையும் அச்சத்தில் இலங்கைக்கு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ள போதிலும் கடந்த காலங்களில் கட்டியெழுப்பப்பட்ட வலுவான பொருளாதார கொள்கைகள் மற்றும் பலமான திரைசேரி காரணமாக இவ்வாறான சவால்களை தாங்கிக் கொள்ளும் சக்தி நாட்டுக்கு இருப்பதாக பிரதியமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டார். அத்துடன் கப்பல் போக்குவரத்து தொடர்பான சிக்கல்கள் இலங்கையின் கடற்பரப்பு கப்பால் இடம்பெறுவதால் அவை நாட்டின் பாதுகாப்பிற்கு நேரடி அச்சுறுத்தலாக அமையாது என்றும் அண்டை நாடு என்ற வகையில் உதவிகளை வழங்க வேண்டிய பொறுப்பை இலங்கை சரியாக நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நடவடிக்கைகளால் சர்வதேச ரீதியில் எவ்வித அழுத்தங்களும் ஏற்படவில்லை எனவும் அவர் தெளிவுபடுத்தினார். அமெரிக்கா போன்ற நாடுகளின் ஜனாதிபதிகள் எடுக்கும் தனிப்பட்ட தீர்மானங்கள் குறித்து கருத்து தெரிவிக்க வேண்டிய அவசியம் தமக்கு இல்லை என குறிப்பிட்ட பிரதி அமைச்சர் நாட்டை பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளியவர்கள் குறித்து பேசுவதற்கு எதுவும் இல்லை எனவும் தெரிவித்தார். இக்கட்டான இந்த சூழலை பயன்படுத்தி எதிர்க்கட்சியினர் பொய்யான பிரச்சாரங்கள் மூலம் அரசியல் லாபம் தேட முயற்சிப்பதாகவும் அவர் இதன்போது மேலும் சாடினார். அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பலால் தாக்கப்பட்ட ஈரான் கப்பலில் உயிரிழந்த மாலுமிகளின் அனைத்து உடல்களையும் இறுதிச் சடங்குகளுக்காக ஈரானுக்கு வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கப்பல் மூழ்கியதில் கிட்டத்தட்ட 90 மாலுமிகளின் உடல்கள் கராப்பட்டியாவில் உள்ள தேசிய மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஏற்பாடுகள் செய்யப்படும் வரை உடல்கள் மருத்துவமனை குளிர் அறைகளில் சேமிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. உடல்களை திருப்பி அனுப்புமாறு ஈரான் கோரியுள்ளதாகவும் ஆனால் தற்போதைய ராணுவ நிலைமை காரணமாக இந்த செயல்முறை உடனடியாக நடக்க முடியாது என்றும் பிரதி சுகாதார அமைச்சர் அன்சக விஜயமுனி தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நேற்றிரவுக்குள் கராப்பட்டியாவில் கிட்டத்தட்ட 90 உடல்கள் கிடைத்ததாகவும் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும். இலங்கையில் நிலையான பிரேத பரிசோதனை நடைமுறைகள் மேற்கொண்டு வருகின்றது. மேலும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் ஈரானிய அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செயற்படுகிறது. இலங்கை
வகையில் தற்போது எவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான உடல்களை நீண்ட காலத்திற்கு சேமித்து வைக்க போதுமான குளிர்பதன சேமிப்பு வசதி இல்லை. இதனால் அதிகாரிகள் கூடுதல் குளிர்பதன அலகுகளை வாங்க தொடங்க வேண்டியுள்ளது என தெரிவித்துள்ளார். ஐரேஸ் டீனா கப்பல் இலங்கைக்கு அருகிலுள்ள சர்வதேச கடலில் நேற்று அதிகாலை 5-8 மணியளவில் மூழ்கியது. தகவலை அடுத்து இலங்கை கடற்படையினரும் விமானப்படையினரும் சென்று ஈரான் கப்பலில் உள்ளவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டதுடன் இதன்போது 32 கடற்படையினரை உயிருடன் மீட்டனர். அவர்கள் இப்போது கராப்பட்டிய தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பெறும் ஈரான் கடற்படையினரின் பாதுகாப்பிற்காக மருத்துவமனையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது தடுப்பு காவலில் உள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேசாலி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கின் 3வது சந்தேக நபராக இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் பெயரிடப்பட்டுள்ளார். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானியும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரலுமான சுரேசாலி கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி பேலியகொடையில் வைத்து கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து பயங்கரவாத தடை சட்டத்தின் தற்காலிக ஏற்பாடுகளின் கீழ் சுரேசாலவை 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்கு பாதுகாப்பு அமைச்சரிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அனுமதி பெற்றுக் கொண்டது. இந்த சூழலில் போதுமான ஆதாரங்கள் இன்றி தனது கட்சிக்காரர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள உத்தரவை மேல் நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்துவதற்காக இது தொடர்பான வழக்கு கோப்புகளின் சான்றளிக்கப்பட்ட பிரதிகளை வழங்குமாறு சுரேசாலியின் சட்டத்திறனிகள் நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தனர். தனது கட்சிக்காரரை சந்திப்பதற்கு மேலதிகொரு நாளை ஒதுக்கி தருமாறும் அவருக்கு வீட்டிலிருந்து உணவு கொண்டு வருவதற்கு அனுமதி அளிக்குமாறும் சட்டத்திறனிகள் கோரினர். வழக்கு கோப்புகளின் பிரதிகளை வழங்க நீதவான் உத்தரவிட்ட போதிலும் ஏனைய கோரிக்கைகளை நிராகரித்தார். சுரேசாலையை கைது செய்து தடுப்பு காவலில் வைத்திருப்பது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவரை நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்காதது இதற்கு காரணமாக அமைந்தது. இவ்வாறானதொரு பின்னணியில் சுரேசாலையை தடுப்பு காவலில் வைத்திருப்பது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விடயங்களை அறிக்கையிட்டது. வவுணதீவு போலீஸ் உத்தியோகத்தர்கள் 2 படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளை திசை திருப்பப்பட்டமை, சாய்ந்தவரது வீட்டில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளுடன் தொடர்புடையதாக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள 35,992 கீழ் 24 இலக்க வழக்கின் 3வது சந்தேக நபராக சுரேசாலை பெயரிடப்பட்டுள்ளார். தற்போது தடுப்பு காவலில் விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வரும் சந்தேக நபரை நீதவான் பொருத்தமான ஒரு நாளில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்து பார்வையிடுமாறும் திணைக்கள அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர். இதனை ஏற்றுக்கொண்ட நீதவான் இதற்கான விடயங்களை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்ய உத்தரவிட்டதுடன் விரைவில் அங்கு சென்று சந்தேக நபரை பார்வையிடுவதாகவும் தெரிவித்தார். இலங்கையின் வரலாற்றில் நாட்டு தலைவர்கள் அனைவரும் தாய்நாட்டை பற்றி பெருமையுடனே பேசி வந்துள்ள நிலையில் தற்போதைய ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் இலங்கை ஒரு சுண்டு என குறிப்பிட்டமையானது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் நாட்டுக்கும் இழைக்கப்பட்ட பாரிய அவமதிப்பாகும் என முன்னாள் ஆளுநர் லக்ஷ்மன் யாப்பா அபிவர்த்தன் தெரிவித்தார். பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டவர் ஜனாதிபதியின் இக்கூற்றை தாம் வன்மையாக கண்டிப்பதோடு அருவருப்புடன் நிராகரிப்பதாகவும் குறிப்பிட்டார். நாட்டின் பாதுகாப்பு நிலைமை குறித்து தொடர்ந்து தெரிவித்த அவர் கடந்த காலங்களில் அமைச்சர்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை என கூறி வந்தாலும் தற்போது அது கேள்விக்குறியாகியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். ஈஸ்டர் தாக்குதல் குறித்த எச்சரிக்கை முன்னர் இந்தியா வழங்கியிருந்த போதிலும் தற்போது நாட்டின் புலனாய்வு பிரிவினர் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். குறிப்பாக புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த சாலை போன்றவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இப்ராஹிம் போன்றவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். சர்வதேச புலனாய்வு அறிக்கைகள் ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரிகள் பற்றி தெளிவுபடுத்தியுள்ள போதிலும் தற்போதைய அரசாங்கம் கருதினால் அவர்களை நாட்டு மக்களையும் ஏமாற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். சட்டத்தின் ஆட்சி குறித்து பேசிய முன்னாள் ஆளுநர் அனைவருக்கும் சமமான சட்டம் என்பது இந்த ஆட்சியில் வரும் பேச்சளவில் மட்டுமே உள்ளதாக சாடினார். தரமற்ற மருந்து இறக்குமதி விவகாரத்தில் கெஹலிய ரம்பக்வெல கைது செய்யப்பட்டுள்ள போதிலும் தரமற்ற நிலக்கரி மற்றும் உர ஊழல்களில் தொடர்புடைய அமைச்சர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் அரசாங்கம் பழிவாங்கும் அரசியலை முன்னெடுப்பதாகவும் ஆளும் கட்சிக்கு ஒரு சட்டமும் எதிர்க்கட்சிக்கு ஒரு சட்டமும் அமல்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். அதேபோல் மத்திய கிழக்கில் உள்ள 10 லட்சத்திற்கும் அதிகமான இலங்கை தொழிலாளர்களின் பாதுகாப்பு குறித்து அரசாங்கம் அக்கறையற்று இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். தற்போதைய போர்ச்சூழலில் இந்திய தனது நாட்டு தொழிலாளர்களை விசேட விமானங்கள் மூலம் மீட்டு வரும் நிலையில் இலங்கை அரசாங்கம் அது குறித்த எந்த ஒரு திட்டத்தையும் அறிவிக்கவில்லை. கடந்த காலங்களில் கோட்டபய ராஜபக்சவின் ஆட்சியில் கோவிட் பெருந்தொற்றின் போது பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் பாதுகாப்பாக நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டமை அவர் நினைவு கூர்ந்தார். மேலும் டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்களில் 3000 பேருக்கு மட்டுமே சிறு நிவாரணம் கிடைத்துள்ளதாகவும் அரசாங்கம் அறிவித்த 50 லட்சம் ரூபாய் நிதியுதவி இன்னும் பெருமளவிலான மக்களை சென்றடையவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அரசாங்கம் எடுக்கும் தீர்மானங்கள் எதுவும் தரை மட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை எனவும் கடந்த 2 வருட கால பகுதியில் நாட்டின் அனைத்து கட்டமைப்புகளும் சீர்குலைந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
இலங்கை வெளிவிகார அமைச்சர் விஜித ஹேரத் உத்தியபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்று அவசரமாக இந்திய தலைநகர் புதுடில்லிக்கு சென்றார். இந்தியாவில் ஆண்டுதோறும் நடைபெறும் புகழ்பெற்ற புவிசார் அரசியல் மாநாடான ரைசினா கலந்துரையாடலில் பங்கேற்பதற்காகவே அவர் இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச கடற்பரப்பில் இலங்கைக்கு அண்மித்த பகுதியில் ஈரானிய போர்க்கப்பல் ஒன்று அமெரிக்க படைகளால் மூழ்கடிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் நிகழ்ந்த சில தினங்களிலேயே அமைச்சரின் இந்த விஜயம் அமைந்துள்ளமை அரசியல் ரீதியாக அதிக முக்கியத்துவம் பெறுகின்றது. குறிப்பிட்ட ஈரானிய போர்க்கப்பலானது இந்தியாவில் நடைபெற்ற கூட்டு ராணுவ பயிற்சியை நிறைவு செய்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த தாக்குதலுக்குள்ளாகியுள்ளது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் வல்லரசு நாடுகளுக்கு இடையிலான மோதல் போக்கு அதிகரித்துள்ள சூழலில் இலங்கையின் பாதுகாப்பு மற்றும் கடல்சார் எல்லைகளின் உறுதித்தன்மை குறித்து இந்திய தரப்புடன் அமைச்சர் விஜித ஹேரத் முக்கிய பேச்சுக்களை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் இப்பிராந்தியத்தில் அமைதியை பேணுவது குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது. இதேவேளை பல்வேறு உலக தலைவர்கள் கலந்து கொள்ளும் இந்த மாநாட்டில் இலங்கை வெளிவிகார அமைச்சரின் பங்களிப்பு தற்போதைய நெருக்கடியான சூழலில் பிராந்திய உறவுகளை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் என கருதப்படுகின்றது. கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இரணிமடு கமக்காரர் அமைப்புகளின் சம்மேளனம் பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்த கருத்துக்கு உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து அதன் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த சந்தர்ப்பம் தருமாறு வலியுறுத்தியும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் சந்தேகங்களை தெளிவுபடுத்தியும் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் இரணிமடு கமக்காரர் அமைப்புகளின் சம்மேளன பிரதிநிதிகள் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் மனு ஒன்றை கையளித்துள்ளனர். குறித்த மனுவில் தெரிவிக்கப்படுவதாவது: கடந்த 25/2/2026 நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா எமது சம்மேளனத்தின் மீது மிகவும் பாரதூரமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். அன்றைய கூட்டத்திற்கு அழைக்காமையால் நாம் அங்கு சமூகம் அளிக்கவில்லை. அச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நிகழ்ச்சி நிரலில் இல்லாத ஒரு விடயத்தை அதிகாரிகள் கையில் உரிய ஆவணங்கள் இல்லாத நிலையில் மிக மோசமான வார்த்தைகளால் எமது சம்மேளனம் விமர்சிக்கப்பட்டுள்ளது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்வதோடு எமது பக்க நியாயங்களையும் உண்மைகளையும் தங்களின் மேலான கவனத்திற்கு தருகின்றோம். ஆராய்ந்து ஏற்ற ஆவண செய்வீர்கள் என நம்புகிறோம். இதன்போது இரணைமடு குல கமக்காரர் அமைப்புகளின் சம்மேளனம் பதிவு அற்றதாக தெரிவித்துள்ளார். 2013ஆம் ஆண்டு எமது சம்மேளனம் ஆரம்பிக்கப்பட்டு 2016ஆம் ஆண்டு கமநல அபிவிருத்தி திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டு உபச்சட்ட விதிகள் அங்கீகரிக்கப்பட்டு வங்கி நடைமுறைகள் ஒப்பந்த வேலைகள் செய்யப்பட்டு முழுமையான செயற்பாட்டு அமைப்பாக இன்று வரை இயங்கி வருகின்றது. கடந்த 2022ஆம் ஆண்டு தற்போதைய பிரதி கமநல அபிவிருத்தி ஆணையாளர் சம்மேளனம் என பெயரிட்டிருப்பது சட்ட ஏற்பாட்டு ஏற்புடையதாக இல்லாது இருப்பதால் பொதுக்கூட்டம் கூடி பேருமாற்றம் செய்து தருமாறு கோரியிருந்தது. இதன் பிரகாரம் பேருமாற்றம் மேற்கொண்டுள்ளோம். அதே சமயம் எமது கணக்குகள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கணக்காய்வு நிறுவனத்தால் ஆய்வு செய்யப்பட்டு பிரதிகள் மாவட்ட பிரதி ஆணையாளர் மற்றும் பொதுச்சபை உறுப்பினர்களுக்கு வழங்கி பொதுமக்கள் பார்வைக்கும் எமது காரியாலயத்தில் ஒட்டி பொதுச்சபை கூட்டத்தில் சமர்ப்பித்து அங்கீகரிக்கப்பட்ட அறிக்கை. அதில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவால் சபையில் கூறிய 2019ஆம் ஆண்டில் இரணைமடு சம்மேளனத்தால் சேகரிக்கப்பட்ட 2,54,51,949 ரூபாய் நிதி விவரம் கோப்பாய் குழுவிலிருந்து பெற்றதாக தெரிவித்திருந்தார். இது எமது கணக்கறிக்கையில் 1/1/2019ஆம் தேதியில் மொத்த பொறுப்பாகும். இதில் நடைமுறையல்லாத சொத்துக்களின் பெறுமதி 2,53,02,000 ரூபாய் என்பதை அர்ச்சுனாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே ஒவ்வொரு ஆண்டின் மொத்த பொறுப்பிலும் இந்த நடைமுறையல்லாத அசையாத சொத்துக்களின் பெறுமதி வரும். இந்த நிலையில் ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேச வயல் நிலங்களில் உரமானியம் வழங்கியது என தெரிவித்துள்ளார். இதற்கும் எமது சம்மேளனத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. ஆயினும் 2021/3/25 இரணைமடு பயிற்சிகை குழு கூட்ட தீர்மானத்தின்படி ராணுவத்தினர் வைத்துள்ள அரச பண்ணை காணி 65 ஏக்கருக்கு நீர் வழங்க தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி உரம் வழங்கப்பட்டிருக்கலாம். எனவே மேற்படியவரின் அனைத்து குற்றச்சாட்டுகளை முற்றாக நிராகரிப்பதுடன் அனைத்திற்கும் ஆவண ரீதியான சான்றுகளை சமர்ப்பித்து எமது தரப்பு உண்மையை உறுதிப்படுத்த தயாராக உள்ளோம். இதனால் எமக்கான வாய்ப்பை விரைந்து ஏற்படுத்தி தர வேண்டுகின்றோம். தலைவர் தங்களின் மேலான கவனத்திற்கு கோப்பா குழு, இலங்கை நாடாளுமன்றம், ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், ரஜீவன், அர்ச்சுனா, அரசாங்க அதிபர் அவர்கள், மாவட்ட செயலகம் கிளிநொச்சி பிரதி ஆணையாளர், கமநல அபிவிருத்தி திணைக்களம் கிளிநொச்சி பிரதி பணிப்பாளர், நீர்ப்பாசன திணைக்களம் கிளிநொச்சி பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர், விரிவாக்கம் கிளிநொச்சி பணிப்பாளர், தேசிய கணக்காய்வு திணைக்களம், மாவட்ட செயலகம் உள்ளிட்டவர்களுக்கு இந்த மனுவின் பிரதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பிற்கருகில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்று ஈரானிய கப்பல் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து அரசாங்கம் நாட்டுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினரும் முன்னிலை சோசியலிச கட்சியின் மக்கள் விவகார செயலாளருமான துமிந்த நாகமுக வலியுறுத்தியுள்ளார். இன்று நுகையகுடையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார்.
நேற்றைய தினம் இலங்கை கடற்பரப்பிற்கு அருகாமையில் ஈரானிய போர்க்கப்பல் ஒன்றின் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடாத்தியுள்ளது. இந்த தாக்குதலை நடாத்திய அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் இலங்கையின் கடல் எல்லைக்குள் நுழைந்ததா என்ற பலமான சந்தேகம் தற்போது எழுந்துள்ளது. பாதுகாப்பு பயிற்சிக்காக ஆசிய கடற்பரப்பிற்கு வந்திருந்த ஈரானிய கப்பல் மீது இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதுடன் இதில் 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். கோட்டபய ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலங்களில் அமெரிக்காவுடன் எட்கா போன்ற ஆபத்தான ராணுவ உடன்படிக்கைகள் கையெழுத்திடப்பட்டன. அதேபோன்று தற்போதைய அரசாங்கமும் அமெரிக்காவுடன் SPP என்ற புதிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தை செய்துள்ளது. இந்த ஒப்பந்தங்களின்படி அமெரிக்கா ஈடுபடும் எந்த ஒரு போரிலும் நமது நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் மருத்துவமனை வசதிகளை வழங்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். இது நாட்டின் இறையாண்மை அடகு வைக்கும் செயலாகும் என அவர் குற்றம் சாட்டினார். ஈரானிய கப்பல் மீதான தாக்குதல், வெனிசுலா ஜனாதிபதி கடத்தல், கியூபா மீதான தடைகள் அல்லது காசா மீதான தாக்குதல்கள் குறித்து மௌனம் காக்கும் இலங்கை அரசாங்கம் சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்கள் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்திய போது மட்டும் கவலை தெரிவிப்பது ஏன் என அவர் கேள்வி எழுப்பினார். அமெரிக்காவிற்கு இந்த அரசாங்கம் எவ்வளவு தூரம் அடிபணிந்து போயுள்ளது என்பதை இது காட்டுவதாகவும் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் இலங்கை கடற்பரப்பிற்குள் நுழைய அனுமதி வழங்கப்பட்டதா இல்லையா என்பதை அரசாங்கம் உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் போர் பதற்றம் குறித்து இலங்கை அரசாங்கம் தனது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளது. இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ஆகியோருக்கு இடையில் இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலின் போது இதுகுறித்து கலந்துரையாடப்பட்டது. மோதல்களை தவிர்த்து பிராந்தியத்தில் அமைதியை மீண்டும் நிலைநாட்ட ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை இதன்போது வலியுறுத்தினார். இலங்கையின் கடற்பரப்பு கரையில் நிலை கொண்டுள்ள ஈரானிய கடற்படை கப்பலை கொழும்பு துறைமுகத்திற்குள் நுழைய அனுமதிக்க கூடாது என அமெரிக்க தூதரகம் அழுத்தம் கொடுத்து வருவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பிமல் வீரவன்ச குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இந்த விவகாரத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு பணிகின்றாரா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கப்பல் விவகாரத்தில் கொழும்பு துறைமுக அதிகாரிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் அமெரிக்க தூதரக அதிகாரிகள் கடும் அழுத்தம் கொடுத்துள்ளதாக பிமல் வீரவன்ச தெரிவித்தார். குறித்த கப்பலை துறைமுகத்திற்குள் அனுமதித்தால் வான்வழி தாக்குதல் நடத்தப்படலாம் என அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். இந்தியாவில் நடைபெறவுள்ள சர்வதேச ராணுவ கண்காட்சிக்கு சென்ற 3 ஈரானிய கப்பல்களில் ஒன்று தற்போது பாணந்துறை கடற்பரப்பிற்கப்பால் ஆழ்கடலில் நிலை கொண்டுள்ளது. இந்த கப்பல் நேற்று மாலை முதல் கொழும்பு துறைமுகத்திற்குள் நுழைய அனுமதி கோரி வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த கப்பல் ராணுவ நடவடிக்கைகளுக்காக வரவில்லை எனவும் தொழில்நுட்ப திருத்தங்கள் அல்லது அத்தியாவசிய தேவைகளுக்காகவே அனுமதி கோருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையின் அணிசேரா கொள்கையை ஜனாதிபதி உறுதிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய விமல் வீரவன்ச வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் ஜனாதிபதி செயற்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இலங்கை கிரிக்கெட் விளையாட்டை கட்டியெழுப்புவதற்காக பின்பற்றக்கூடிய நடைமுறைகள் குறித்து தற்போது கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கம்கே தெரிவித்தார். இந்த கலந்துரையாடல்களின் பின்னர் அது எந்த மாதிரியான கட்டமைப்பில் மேற்கொள்ளப்படும் என்பது குறித்து அவதானம் செலுத்தப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இன்று அமைச்சில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். கிரிக்கெட் விளையாட்டை மேம்படுத்துவதற்காக ஜனாதிபதி மீதில் தலையிட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இதற்கமைய தற்போது இது தொடர்பான கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாகவும் அந்த பேச்சுவார்த்தையில் ஜனாதிபதியும் கலந்து கொள்கிறார் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அதன் பின்னர் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் இணக்கப்பாட்டுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் இலங்கை கிரிக்கெட் தடையை பெற்றுக்கொண்டு விளையாட்டை மேம்படுத்த முடியாது என்பதால் விளையாட்டை பாதுகாத்துக் கொண்டு கிரிக்கெட்டை அபிவிருத்தி செய்வது குறித்து அவதானம் செலுத்தப்படும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். கிரிக்கெட் விளையாட்டை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளதோடு அதற்கான சில நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளன. எஞ்சிய திட்டங்கள் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கிரிக்கெட் விளையாட்டை கட்டியெழுப்பும் போது பொறுப்பை அரசாங்கம் என்ற ரீதியில் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அதனை எவர் மீதும் சுமத்திவிட்டு ஒதுங்கிவிட முடியாது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த தருணத்தில் வீரர்கள் அவமதிக்கும் வகையிலேயோ அல்லது அவர்களுக்கு கௌரவ குறைவு ஏற்படும் வகையிலேயோ கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் அமைச்சர் தயவுடன் கேட்டுக்கொண்டார். ஈரான் கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுடன் தமக்கு தொடர்பிருப்பதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை இந்திய அரசாங்கம் வன்மையாக மறுத்துள்ளது. குறித்த தாக்குதலுக்கு இந்திய துறைமுகம் ஒன்று பயன்படுத்தப்பட்டதாக அமெரிக்க ராணுவ அதிகாரி ஒருவர் அந்நாட்டு ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் வகையிலேயே இந்திய உள்விவகார அமைச்சு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஈரான் கடற்படைக்கு சொந்தமான ஐரிஸ் டேனா என்ற போர்க்கப்பல் காலி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் 40 கடல் மைல் தொலைவில் விபத்துக்குள்ளானது. இதில் குறித்த கப்பல் கடலில் மூழ்கியதுடன் அதிலிருந்து 32
பேரை உயிருடன் மீட்பதற்கு இலங்கை கடற்படையினர் நடவடிக்கை எடுத்திருந்தனர். இதற்கமைய மீட்கப்பட்டவர்கள் சிகிச்சைக்காக காலி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்து இடம்பெற்ற பகுதியில் கடற்படையினர் மேற்கொண்டு தேடுதல் நடவடிக்கையின் போது குறித்த கப்பலில் இருந்த 87 பேரின் சடலங்கள் கரைக்கு கொண்டுவரப்பட்டன. இதேவேளை தாம் நடத்திய நீர்மூழ்கி கப்பல் தாக்குதலிலேயே குறித்த கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதாக அமெரிக்கா நேற்றிரவு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை ஊரணி கடற்பகுதியிலிருந்து கடந்த வெள்ளிக்கிழமை மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் இருவர் காணாமல் போன நிலையில் தமிழ்நாடு அரியமான் கடற்பரப்பில் வைத்து தமிழ்நாடு கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டனர். குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவது, கடந்த வெள்ளிக்கிழமை குறித்த இரு மீனவர்களும் மீன்பிடிக்கச் சென்ற நிலையில் அவர்களின் படகு பழுதடைந்து இந்திய கடல் எல்லைக்குள் சென்று கொண்டிருந்தது. இதை அவதானித்த இந்திய மீனவர்கள் குறித்த படகினை தமது விசைப்படகால் இழுத்துச் சென்று மீனவர்களுக்கு உணவும் நீரும் வழங்கி இலங்கை கடல் எல்லையில் விட்டுவிட்டு சென்றனர். பின்னர் கடல் அலையினால் அடித்துச் செல்லப்பட்ட படகு மீண்டும் இந்திய கடல் எல்லைக்கால் சென்ற நிலையில் இன்றைய தினம் 7வது நாள் தமிழ்நாட்டின் வடக்கு கரையில் மீட்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரியமான் கடற்பரப்பில் வைத்து தமிழ்நாடு கடலோர காவல் படையினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளரை அவதூறாக பேசி அவரது கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இளைஞனை 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ் மேலதிக நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட கட்டப்பிராய் பகுதியில் உள்ள சட்டவிரோத கட்டுமானம் ஒன்றினை இடித்து அகற்றுமாறு நீதிமன்றம் கட்டளையிட்டிருந்தது. இதற்கமைய குறித்த கட்டடத்தை இடித்து அகற்றும் பணி முன்னெடுக்கப்பட்டது. இப்பணிகளை பிரதேச சபை தவிசாளர், செயலாளர், போலீசார் மற்றும் நீதிமன்ற உத்தியோகர்கள் உள்ளிட்ட குழுவினர் மேற்பார்வை செய்து கொண்டிருந்தனர். அப்போது அவ்விடத்திற்கு வந்த இரு இளைஞர்களில் ஒருவர் தொலைபேசியில் காணொலி பதிவு செய்ய மற்றொரு இளைஞன் தவிசாளரை அவதூறாக பேசி தகாத வார்த்தைகளால் திட்டி அநாகரிகமான முறையில் நடந்து கொண்டுள்ளார். இதனை அடுத்து கடமையில் ஈடுபட்டிருந்த கோப்பாய் போலீசார் குறித்த இளைஞனை கைது செய்து போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். பின்னர் தவிசாளரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டதை தொடர்ந்து சந்தேக நபர் யாழ் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார். வழக்கினை விசாரித்த நீதிமன்றம் குறித்த இளைஞனை எதிர்வரும் 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஈரானிய கப்பலை அமெரிக்கா தாக்கிய விடயம் தொடர்பில் அரசாங்கம் எத்தகைய நடவடிக்கை எடுக்கப் போகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இந்த கேள்வியை முன்வைத்துள்ளார். இந்திய கடற்படை பயிற்சிக்காக ஈரானிய கப்பல் இலங்கை கடற்பரப்பிற்கு வருகை தந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறொரு சூழலில் ஒரு நாடாக நாம் பாரிய நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துள்ளோம். குறிப்பாக 1971ஆம் ஆண்டு ஸ்ரீமாபோ பண்டாரநாயக்க காலத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் பிரகடனத்திற்கமைய இந்திய பெருங்கடலை ஒரு அமைதி வளையம் என ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இன்று நாம் பெரும் அச்சுறுத்தலில் உள்ளோம். இலங்கையில் வாழும் முஸ்லிம் மக்கள் ஈரான் மீதான இந்த தாக்குதல் குறித்து பெரும் வேதனையிலும் ஏமாற்றத்திலும் உள்ளனர். அரசாங்கம் இதுவரை இந்த தாக்குதலை கண்டிக்கவில்லை. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் என்ன செய்ய போகிறது? எங்களை மேலும் சிக்கலில் தள்ள போகிறீர்களா என அவர் கேள்வி எழுப்பினார். எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு நோன்பு பெருநாளை முன்னிட்டு மார்ச் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விசேட பொது விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்துமாறு பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மக்ரூப் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதிக்கு அவர் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய விடயங்கள் வருமாறு: நடைமுறை ஆண்டுக்கான நாட்காட்டியின் பிரகாரம் நோன்பு பெருநாள் மார்ச் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை அனுஷ்டிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இஸ்லாமிய மார்க்க முறைப்படி பெருநாள் தினமானது பிறை தெரிவதை பொறுத்தே தீர்மானிக்கப்படுகின்றது. இந்த பிறைக்குழுவின் தீர்மானம் சில நேரங்களில் இரவு வேளையிலேயே அறிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக நாட்காட்டியில் உள்ளபடி சனிக்கிழமைக்கு பதிலாக மார்ச் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமையே பெருநாள் கொண்டாடப்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இவ்வாறான திடீர் மாற்றங்கள் ஏற்படும் போது சனிக்கிழமை விடுமுறை தினமாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை அலுவலகங்கள் திறந்திருக்கும். இதனால் முஸ்லிம் அரசாங்க ஊழியர்கள் பெருநாள் தொழுகையில் கலந்து கொள்வதிலும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவதிலும் பாரிய இக்கட்டான நிலை எதிர்கொள்வார்கள். இந்த நிர்வாக சிக்கல்களை தவிர்ப்பதற்கு முஸ்லிம் ஊழியர்கள் எவ்வித தடையுமின்றி தமது மத கடமைகளை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக மார்ச் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமையே முன்கூட்டிய பொது விடுமுறையாக அறிவிப்பது அவசியமாகும். நாட்காட்டியின்படி சனிக்கிழமை பெருநாள் வந்தாலும் வெள்ளிக்கிழமை விடுமுறை வழங்குவதால் எவ்வித பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. மாறாக இது அனைத்து சமுதாயத்தினருக்கும் ஒரு நீண்டவாறு இறுதி விடுமுறையாக அமைந்து நன்மை அளிக்கும். இலங்கையின் அனைத்து மத இன மக்களையும் அரவணைத்துச் செல்லும் ஜனாதிபதி தலைமையின் கீழ் முஸ்லிம் சமூகத்தின் இந்த நியாயமான கோரிக்கை நிறைவேற்றப்படும் என தாம் எதிர்பார்ப்பதாக இம்ரான் மக்ரூப் எம்பி தனது கடிதத்தில் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
அரசாங்கம் ஈரானிய கப்பலுக்கு உதவி வழங்காவிட்டாலும் காட்டிக் கொடுக்காமல் இருந்திருக்கலாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போது இவர் இதனை தெரிவித்துள்ளார். ஈரானிய கடற்படையினர் உயிரிழந்தமைக்கு காரணமாக எமது அரசாங்கம் இருக்கின்றமை கவலைக்குரிய விடயமாகும். 11 மணித்தியாலங்கள் அவர்கள் உதவி கோரி இருக்கின்றனர். இருப்பினும் அரசாங்கம் அவர்களுக்கு உதவி வழங்கவில்லை. உதவி வழங்காவிட்டாலும் பரவாயில்லை, காட்டிக் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். உண்மையிலே இது ஒரு வேதனைக்குரிய விடயமாகும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் வரி பிடித்து அலைகின்றன. இத்தகைய பின்னணியில் உலக சமாதானத்திற்காக உருவாக்கப்பட்ட ஐநா சபை என்ன செய்கின்றது என்ற கேள்வி எழுகின்றது. சரியாக குறிவைத்த ஈரானிய இலக்குகளை தாக்கியதாக குறித்த நாடுகள் கூறுகின்றன. அப்படியென்றால் 167 பாடசாலை மாணவர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். அவர்கள் இலக்கு வைத்தா தாக்கியுள்ளனர். வெனிசுலா ஜனாதிபதியை கைது செய்து கொண்டு செல்கின்றனர். ஈரானில் அதன் ஆன்மீக தலைவரை கொலை செய்கின்றனர். அதேபோன்று 167 சிறுவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த போர்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அதேபோன்று ஈரானும் கூட ஐக்கிய அரபு ராச்சியம், கட்டார், சவுதி அரேபியா போன்ற நாடுகளை தாக்குவதையும் நிறுத்த வேண்டும். இந்த விடயங்களை குறித்த நாடுகள் மேற்கொண்டு சமாதானத்தை நாட தேவையான ஒத்துழைப்பை எமது அரசாங்கம் அவர்களுக்கு வழங்க வேண்டும். ஆனால் அதுதான் இங்கே பாரிய கேள்விக்குறியாகியுள்ளது. எமது அரசாங்கம் கிட்டத்தட்ட 100 ஈரானிய கடற்படையினர் இறந்ததற்கு காரணமாக கொலைக்குரிய காரணகர்த்தாக்களாக இருக்கின்றது என்பதை நினைக்கும் போது வேதனையாக உள்ளது. 11 மணித்தியாலம் 12 மணித்தியாலம் உதவி கேட்கின்றார்கள். இவ்வாறான ஒரு நிலையில் உதவி கேட்டதற்கு உதவி வழங்கவில்லை. ஆனால் இங்கே வெளியில் கூறுகின்றார்கள் உதவி வழங்காவிட்டாலும் பரவாயில்லை, காட்டிக் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். உண்மையிலே இது ஒரு வேதனைக்குரிய விடயம் என அவர் தெரிவித்துள்ளார். போலி உறுதிப்பத்திரங்களை தயாரித்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்ட பெண் சட்டத்தரணி ஒருவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று 12 வருட சிறை தண்டனை விதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட வழக்கு விசாரணையின் பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயரத்ன இந்த உத்தரவை பிறப்பித்தார். பொருளை பிரதேசத்தில் உள்ள காணி ஒன்றுக்கு போலி உறுதிப்பத்திரம் தயாரித்தமை உள்ளிட்ட 2 குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த பிரதிவாதியான சட்டத்திறனிக்கு எதிராக சட்டமாதிபரால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. தீர்ப்பை அறிவித்த நீதிபதி பிரதிவாதிக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள 2 குற்றச்சாட்டுகளையும் நியாயமான சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிப்பதற்கு முறைப்பாட்டாளர் தரப்பு வெற்றி பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். இதன்படி ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் 6 வருடங்கள் வீதம், 2 குற்றச்சாட்டுகளுக்கும் 12 வருடங்கள் சாதாரண சிறை தண்டனை விதிப்பதாக நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் இந்த 12 வருட சிறை தண்டனையை ஏக காலத்தில் 6 வருடங்களில் அனுபவிக்க வேண்டும் எனவும் தீர்ப்பில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு குற்றவாளியாக காணப்பட்ட சட்டத்திரணி 61 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாய் என்பதும் வழக்கு விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது. பாணந்துறை வலான மத்திய ஊழல் ஒழிப்பு செயலணியின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒழுகல இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார். அவர் தற்போது வகிக்கும் பதவிக்கு மேலதிகமாக விசேட அதிரடிப்படையினருடன் இணைக்கப்பட்டு நாடளாவிய ரீதியில் சட்டவிரோத போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் பணிப்பாளராகவும் செயற்படுவார். முக்கிய குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்காக உள்நாட்டு மற்றும் சர்வதேச ரீதியிலான பல போலீஸ் நடவடிக்கைகளை உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒழுகல தலைமையேற்று நடாத்தியுள்ளார். அவரால் மிக வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்ட சமீபத்திய நடவடிக்கைகளுக்காக இந்தோனேசியாவில் வைத்து கெஹல் பத்ர பத்மி மற்றும் கமாண்டோ சலிந்த உள்ளிட்ட குற்றவாளிகளை கைது செய்தமையும், ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள உலக குழு தலைவன் கனிமுள்ள சஞ்சீவ கொலையின் பிரதான சந்தேக நபரான இஷாரா சவந்தி உட்பட 5 பேரை நேபாளத்தில் வைத்து கைது செய்தமையும் சுட்டிக்காட்ட முடியும். டெக்கோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்ட யுவதியின் சடலத்திற்கு பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக கூறி 2வது நாளாகவும் நீதி கோரி இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. 2வது நாளாக முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் எவோர்ட்ஸ்லி, புளோரன்ஸ், மாஸ்க், மொண்டிஃபேர், லெதண்டி மற்றும் பன்மூர் ஆகிய தோட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். டெக்கோயா நகரில் இன்று காலை 10 மணியளவில் ஆரம்பிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் டெக்கோயா நகரிலிருந்து டெக்கோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலை வரை பேரணியாக முன்னெடுக்கப்பட்டது. பதாதைகள் ஏந்திய வந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் வைத்தியசாலையை முற்றுகையிட்டதால் வளாகத்தில் பதற்றமான நிலை ஏற்பட்டது. எவோர்ட்ஸ்லி தோட்ட பகுதியில் கடந்த மாதம் 23ஆம் தேதி 23 வயதுடைய யுவதியொரு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தை அடுத்து அவரது சடலம் அதே நாளில் மாலை டெக்கோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிரேத அறையில் வைக்கப்பட்டது. பின்னர் பிரேத அறையில் வைக்கப்பட்டிருந்த யுவதியின் சடலத்தின் மீது பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்ததை தொடர்ந்து கடந்த செவ்வாய்க்கிழமையும் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் வைத்தியசாலையில் பணிபுரியும் 3 சிற்றூழியர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இன்றைய தினம் மீண்டும் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வைத்தியசாலையின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த போலீசார் வளாகத்தில் குவிக்கப்பட்டிருந்தனர். ஆர்ப்பாட்டக்காரர்களின் நடவடிக்கையால் தங்களது சேவைகள் பாதிக்கப்பட்டதாக கூறி டெக்கோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர்கள், தாதியர்கள் மற்றும் ஏனைய பணியாளர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். இதனால் வைத்தியசாலையின் வளமையான சேவைகளும் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு வந்த உதவி போலீஸ் அத்தியட்சகர் நிசங்க கொடமுன தெரிவிக்கையில், இந்த சம்பவம் தொடர்பாக
தொடர்பாக இதுவரை எந்த போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு பதிவு செய்யப்படவில்லை என குறிப்பிட்டார். மேலும் மக்களின் ஆர்ப்பாட்டத்தை கருத்தில் கொண்டு ஹெட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மக்களிடையே பரவியுள்ள தவறான தகவல்களால் இந்த நிலை உருவாகியிருக்கலாம் எனவும் அவர் தெரிவித்தார். நீதிமன்றத்தின் அனுமதியுடனேயே வைத்திய பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு சம்பவம் தொடர்பான சாட்சிகள் கிடைத்தால் சட்டத்தின் அடிப்படையில் கைது நடவடிக்கை எடுத்து சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்தார். இதன் பின்னர் வைத்தியசாலை வளாகத்தை சூழ்ந்திருந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மட்டக்களப்பு கரடினாறு பகுதியிலிருந்து சட்டவிரோதமாக ஆற்று மணல் ஏற்றிச் சென்ற கனரக வாகனம் போலீசாரின் தடையை மீறி நிறுத்தாமல் தப்பிச் சென்றுள்ளது. அந்த வாகனத்தை துரத்திச் செல்லும் முயற்சியில் போலீசாரால் துப்பாக்கிச் சூடு நடாத்தப்பட்டதை தொடர்ந்து மட்டக்களப்பு நகர்பகுதியில் வைத்து வாகனம் மடக்கி பிடிக்கப்பட்ட போது 6600 மில்லிகிராம் ஹெரோயினுடன் வாகன சாரதி மற்றும் உதவியாளர் என இருவர் கைது செய்யப்பட்டதாக ஏறாவூர் போலீசார் தெரிவித்தனர். நேற்றிரவு 10:30 மணியளவில் கரடியனாறு கித்துல் பகுதியிலிருந்து செங்கலடி பகுதியை நோக்கி மண் ஏற்றிக் கொண்டு பயணித்த கனரக வாகனம் ஒன்றை கரடியனாறு கருத்தப்பாலம் பகுதியில் உள்ள வீதியில் வைத்து நிறுத்துமாறு போலீசார் பணித்தனர். இதன்போது அதனை மீறி கனரக வாகனம் செங்கலடி பகுதியை நோக்கி சென்றதை அடுத்து அவர்களை பின்தொடர்ந்து போலீசார் துரத்திச் சென்று பிடிக்க முயன்றுள்ளனர். இதன்போது போலீசார் தப்பிச் சென்ற வாகனம் தொடர்பாக ஏறாவூர் போலீஸ் நிலையத்திற்கு தெரியப்படுத்தியதை அடுத்து அவர்கள் அங்கு வீதி சோதனையை தடையை அமைத்து வாகனத்தை நிறுத்துமாறு பணித்தபோது அந்த தடையை மீறி கனரக வாகனம் மட்டக்களப்பு நகரை நோக்கி சென்றுள்ளது. வாகனத்தை நிறுத்துவதற்காக ஏறாவூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி குறித்த கனரக வாகனத்தை நோக்கி கைத்துப்பாக்கியால் 2 முறை சுட்டுள்ளார். அதனையும் மீறி வாகனம் தப்பிச் சென்று மட்டக்களப்பு நகரை நோக்கி பயணித்துள்ளது. இந்த நிலையில் மட்டக்களப்பு தலைமையக போலீசார் நகரின் திருகோணமலை வீதி சந்தை பகுதியில் வீதி தடையை விதித்து குறித்த கனரக வாகனத்தை நிறுத்தி பிடித்துள்ளனர். அதன் பின்னரே சாரதியும் உதவியாளரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 25 வயதுடைய கரடியனாறு கித்துல் பகுதியைச் சேர்ந்த சாரதியிடமிருந்து 3150 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளையும் 22 வயதுடைய ஏறாவூர் மீராக்கணியைச் சேர்ந்த உதவியாளரிடமிருந்து 3420 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளை மீட்டு ஏறாவூர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். குறித்த சாரதி கரடியனாறு பகுதியில் 8 மாடுகளை திருடிய மற்றும் வீடு உடைத்து திருடிய சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என்பதும் அவர் சில காலமாக தலைமறைவாகி வந்துள்ளதும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளில் ஏறாவூர் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர்.